காலை நேரத்து சூரிய வெளிச்சம் அந்த சிறிய வாடகை வீட்டின் ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்து சுவரில் மாட்டப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தின் மேல் விழுந்தது. புகைப்படத்தில் கைகளை கோர்த்தபடி மனநிறைவோடு சிரித்து கொண்டிருந்தனர் ஜீவா மற்றும் காவ்யா. ஜீவா, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சு பாருங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. சமையலறையில் இருந்து காப்பியை கலக்கி கொண்டே கத்தினாள் காவ்யா. இதோ கிளம்பிட்டேன் காவ்யா என்று செய்து கொண்டே வெளியே வந்த ஜீவா காபி டம்ளரை வாங்கி குடித்தான். அவன் முகத்தில் ஒருவித சோர்வு தெரிந்தது. அதை கவனித்த காவ்யா, என்ன ஜீவா, ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா என்று அவன் நெற்றியில் கை வைக்க போனாள். ஜீவா அவளது கையை மெதுவாக பிடித்து தடுத்து, அதெல்லாம் ஒன்றுமில்லை காவ்யா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை பளு, அவ்வளவுதான், நீ கவலைப்படாத என்று புன்னகைக்க முயன்றான். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் ஏதோ ஒரு பாரம் மறைந்திருப்பது காவ்யாவிற்கு தெரியவில்லை. அவர்கள் திருமணம் செய்து இப்போது 2 வருடங்கள் ஆகிறது. காவ்யா தன் பெற்றோர், வசதியான வாழ்க்கை, சொந்த பந்தங்கள் என அனைத்தையும் ஜீவா என்ற ஒரே ஒருவனுக்காக துறந்துவிட்டு வந்தவள். ஜீவா ஒரு நடுத்தர வர்க்கத்து இளைஞன். தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்க்கிறான். ஆரம்பத்தில் இருவரும் ஒரு சிறிய உலகத்தை அமைத்து மிகவும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தார்கள். ஜீவா வேலைக்கு செல்லும்போது வாசல் வரை வந்து காவ்யா வழி அனுப்புவதும், மாலையில் அவன் வரும் வழியையே பார்த்து காத்திருப்பதும் அவளது தினசரி வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷ காற்றில் மெல்ல மெல்ல விஷத்தை கலக்கத் தொடங்கினார் ஜீவாவின் அம்மா மங்களம். மாலையில் ஜீவா அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வந்தான். காவ்யா அவனுக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தாள். அப்போது ஹாலில் அமர்ந்திருந்த மங்களம், வந்துட்டா மகாராணி, புருஷன் களைப்பா வர்றான், அவனுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து பண்ண தெரியுதா? உங்கள் அம்மா வீட்டில் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பலையா? பெரிய இடத்து பொண்ணுன்னு பெருமைக்கு குறைச்சல் இல்லை, வீட்டை விட்டு ஓடி வரும்போது மட்டும் புத்தி எங்கே போச்சான் என்று வழக்கம் போல தன் நச்சு வார்த்தைகளை கொட்டினார். காவ்யாவின் கண்கள் கலங்கின. அவள் ஜீவாவை பார்த்தாள். ஜீவா இதை கேட்டும் கேட்காதது போல் தன் அறைக்குள் சென்று விட்டான். ஆரம்பத்தில் காவ்யாவிற்கு ஆதரவாக பேசிய ஜீவா சமீப காலமாக அம்மாவின் பேச்சுக்களை எதிர்க்காமல் அமைதியாக இருக்க தொடங்கியிருந்தான். அது மட்டுமல்லாமல் அலுவலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட பண நெருக்கடியும் அவனது மனநிலையை மெதுவாக மாற்றியிருந்தது. இரவு உணவு சாப்பிடும் போது அந்த புயல் வெடித்தது. ஜீவா, இந்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்கணும், அப்படியே கொஞ்சம் மளிகை சாமான்களும் வாங்கணும் என்றாள் காவ்யா மெதுவாக. ஜீவா கையில் இருந்த தட்டை பக்கத்தில் தள்ளிவிட்டு, எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம், உனக்கு காசு எங்கிருந்து வரும்னு தெரியுமா காவ்யா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியுதா என்று கத்தினான். நான் சும்மா தானே கேட்டேன் ஜீவா, இதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க என்று காவ்யா அழத் தொடங்கினாள். அப்போது குறுக்கே புகுந்த மங்களம், அவன் கோபப்படாமல் என்ன பண்ணுவான்? வந்த லட்சுமியை பாரு, கல்யாணம்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு குண்டு ஊசி கூட கொண்டு வரலை, வெறுங்கையோடு வந்து என் மகன் தலையில் உட்காந்துக்கிட்டு இப்போ அதிகாரம் பண்ணுறா என்றார் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல. காவ்யா அதிர்ச்சியுடன் ஜீவாவை பார்த்து, ஜீவா நீங்களாவது சொல்லுங்க, உங்களுக்காகத்தானே நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன், என் காதலுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு இதுதானா என்று கதறினாள். ஜீவா கோபத்தின் உச்சத்திற்கே சென்றான். யாரை கேட்டு நீ வந்த காவ்யா? நான் உன்னை இழுத்தா வந்தேன்? நீ ஏன் ஆசைப்பட்டு வந்துட்டு இப்போ என் குடும்பத்தையே நிம்மதி இல்லாமல் பண்ணுற? உன்னை கட்டிக்கிட்டது தான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்று கத்திவிட்டு சட்டையை கலற்றி போட்டுவிட்டு படுக்கச் சென்றான். அந்த வார்த்தை, உன்னை கட்டிக்கிட்டது தான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ற வார்த்தை காவ்யாவின் இதயத்தை அப்படியே சுக்குநூறாக உடைத்தது. அவள் அழுவதை நிறுத்தி கொண்டாள். சில நொடிகள் அந்த இடமே மௌனத்தில் மூழ்கியது. அவளது கண்களில் இருந்த கண்ணீர் மறைந்து ஒருவித தீர்க்கமான முடிவு தெரிந்தது. மெதுவாக தன் அறைக்குள் சென்ற காவ்யா ஒரு சிறிய பையை எடுத்து தன் துணிகளை மட்டும் அடுக்கத் தொடங்கினாள். துணிகளை பையில் அடுக்கி முடித்த காவ்யா மெதுவாக அறைக்கதவை திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அங்கே ஜீவா சோபாவில் அமர்ந்து கோபத்துடன் மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். காவ்யா பையுடன் வெளியே வருவதைக் கண்டதும் அவனுடைய பார்வையில் ஒரு நிமிடம் அதிர்ச்சி மின்னியது. ஆனால் அடுத்த கணமே தன் அகந்தையை முன்னிறுத்தி, எங்கே கிளம்பிட்ட இப்போ என்று அதட்டலாக கேட்டான்.
காவ்யா அவனுடைய கண்களை நேராக பார்த்தாள். அந்த பார்வையில் அழுது வடிந்த பழைய காவ்யா இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு போறேன் ஜீவா. இனி உங்க நிம்மதியை கெடுக்க நான் இங்கே இருக்க மாட்டேன் என்றாள், குரலில் ஒருவித நடுக்கமும் உறுதியும் கலந்து. மங்களம் அறையிலிருந்து எட்டி பார்த்து, போ போ, யாரு இங்கே உன்னை தடுத்து நிறுத்தலை. பெரிய இடத்து திமிரு. போயிட்டு 4 நாள் கஷ்டப்படும் போது தான் என் மகனோட அருமை புரியும் என்று நக்கலாக கூறினார். ஜீவாவும் கோபத்தில், போ, யார் உன்னை தடுத்தா? நீ இப்போ போகிறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உன்னை நம்பி நான் வாழலை என்று அலட்சியமாக கத்தினான். காவ்யா வாசற்படி வரை சென்று விட்டு ஒரு கணம் நின்றாள். பிறகு மெதுவாக திரும்பி ஜீவாவின் அருகில் வந்தாள். இன்னைக்கு நான் வெறுங்கையோட போறேன்னு நீங்களும் உங்கள் அம்மாவும் கேலி பேசுகிறீங்க. ஆனால் ஒரு நாள் வரும் ஜீவா, அன்னைக்கு நீங்கள் என்னை நினச்சி வருத்தப்படுவீங்க. நான் இழந்ததை விட நீங்கள் இழந்தது தான் பெருசுன்னு அன்னைக்கு உங்களுக்கு புரியும் என்று சவால் விட்டாள். கனவு காணாத, அப்படியே ஒரு நாள் என் வாழ்க்கையில் தேடினாலும் வராது. கிளம்பு முதல்ல என்றான் ஜீவா. காவ்யா அதற்கு மேல் அங்கே ஒரு நொடி கூட நிற்கவில்லை. விறுவிறுவென்று வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். அவள் வெளியே சென்று கதவை மூடிய அந்த சத்தம் அந்த அமைதியான இரவில் பயங்கரமாக எதிரொலித்தது. அவள் போன அடுத்த நிமிடம் வீட்டின் உள்ளே ஒரு பெரிய வெறுமை சூழ்ந்தது. ஜீவாவின் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் லேசாக தலை தூக்கியது. ஆனால் அவனுடைய கோபமும் ஈகோவும் அதை வெளியே காட்டிக்கொள்ள அனுமதிக்கவில்லை. தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அந்த நள்ளிரவு நேரத்தில் தனியாக நடந்து கொண்டிருந்தாள் காவ்யா. கையில் ஒரு சிறிய பை, அதில் சில உடைகள் மற்றும் அவளுடைய பர்சில் இருந்த மிக குறைவான அளவு பணம். அவ்வளவுதான் அவளிடம் இருந்த மொத்த சொத்து. மனதில் 1000 கேள்விகள் குடைந்தெடுத்தன. அடுத்த வேளை எங்கே போவது, எங்கே தங்குவது? அவளுக்கு ஒரு கணம் தன் பெற்றோரின் நினைவு வந்தது. அம்மா அப்பா என்று நினைத்த போதே கண்கள் குளம் போல பெருகின. அவர்களிடம் போய்விடலாமா என்று மனம் ஏங்கியது. ஆனால் மறுகணமே அவளுடைய சுயமரியாதை அதை தடுத்தது. இல்லை, காதலிக்கும் போது என் பெற்றோரை எதிர்த்து நான் எடுத்த முடிவு சரிதான் என்று வாதிட்டவள் நான். இப்போது தோற்றுப்போய் அவர்கள் முன்னால் போய் நின்றால் என் காதல் தோற்றதாக ஆகிவிடும். என் காலில் நான் நின்று காட்டுவேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டாள். அன்று இரவு பேருந்து நிலையத்தின் சிமெண்ட் இருக்கையில் அமர்ந்தே கழிந்தது. சுற்றிலும் மனிதர்கள் நடமாட்டம் இருந்தாலும் அண்ட சராசரத்தில் தான் மட்டுமே தனித்து விடப்பட்டதாக உணர்ந்தாள் காவ்யா. அந்த இரவு அவளது வாழ்க்கையின் மிக நீண்ட இரவாக நீடித்தது. அடுத்த சில நாட்கள் காவ்யாவிற்கு நரகமாக இருந்தன. கையில் இருந்த பணம் வேகமாக கரைந்து கொண்டிருந்தது. மிகவும் சிக்கனமாக செலவு செய்து ஒரு சுமாரான பெண்கள் விடுதியில் ஒரு சிறிய படுக்கையை பெற்றாள். அதன் பிறகு அவளது வேலை தேடும் படலம் தொடங்கியது. காலை விடிந்தால் கையில் பயோடேட்டாவுடன் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு அலைவாள். உங்களுக்கு முன் அனுபவமும் இல்லை, பெரிய இடத்து பெண், இந்த வேலைக்கெல்லாம் செட் ஆக மாட்டீர்கள் என்று பல இடங்களில் அவளை நிராகரித்தார்கள். சில இடங்களில் மிக குறைவான சம்பளம் பேசினார்கள். ஒரு கட்டத்தில் தங்குவதற்கு கட்டணம் செலுத்தவும் ஒருவேளை உணவிற்கு கூட பணம் இல்லாமல் தவித்தாள். ஒரு டீ மட்டும் 2 பிஸ்கட்டுகளை சாப்பிட்டுவிட்டு பகல் முழுவதும் வேலை தேடி அலைந்த நாட்களும் உண்டு. இரவு விடுதி அறையில் மற்றவர்கள் தூங்கிய பின் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு கரகரவென்று அழுவாள். ஆனால் அவளுடைய விடாமுயற்சி வீண் போகவில்லை. கல்லூரி தேர்வினில் அவள் எடுத்த சிறந்த மதிப்பெண்களும் அவளுடைய நேர்முக தேர்வு திறனும் அவளுக்கு கை கொடுத்தன. ஒரு புகழ்பெற்ற தனியார் நிறுவனத்தில் அவளுக்கு மேலாண்மை உதவியாளர் வேலை கிடைத்தது. முதல் மாச சம்பளம் அவளது வங்கி கணக்கில் வந்த நன்னாளில் காவ்யாவால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அது வெறும் பணம் இல்லை, அவளுடைய சுயமரியாதைக்கும் போராட்டத்திற்கும் கிடைத்த முதல் வெற்றி. நாட்கள் மாதங்கள் ஆகின, மாதங்கள் வருடங்களாகின. 3 வருடங்கள் வேகமாக ஓடி மறைந்தன. காவ்யா இப்போது அதே நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பிற்கு உயர்ந்திருந்தாள். விடுதி வாழ்க்கையை முடித்துக்கொண்டு ஒரு அழகான சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்தாள். தன் சொந்த உழைப்பில் யாருடைய துணையும் இல்லாமல் அவள் சேர்த்த பொருட்கள் அந்த வீட்டை அலங்கரித்தன. அவள் வசித்து வந்த வீட்டின் உரிமையாளர் விஸ்வநாதன் மிகவும் அன்பானவர். அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் காவ்யாவை தங்கள் வீட்டு பெண் போலவே நடத்தினார்கள். விஸ்வநாதனின் ஒரே மகன் ஆகாஷ். 30 வயதான அவன் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்த்து வந்தான். ஆரம்பத்தில் காவ்யாவுடன் சாதாரணமாக பேசத் தொடங்கிய ஆகாஷ் நாளடைவில் அவளது அமைதியையும் அவளது உழைப்பையும் பார்த்து வியந்து மெல்ல மெல்ல அவள் மேல் ஈர்ப்பு கொள்ளத் தொடங்கினான். ஒரு நாள் மாலை காவ்யா தன் வீட்டு வாசலில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். அப்போது ஆகாஷ் கையில் ஒரு சிறிய டைரியுடன் அவள் அருகே வந்தான்.
காவ்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றான் ஆகாஷ். குரலில் லேசான நடுக்கம் இருந்தது. காவ்யா தண்ணீர் குழாயை மூடிவிட்டு, சொல்லுங்க ஆகாஷ், என்ன விஷயம் என்றாள் புன்னகையுடன். ஆகாஷ் அவளது கண்களை ஆழமாக பார்த்து தன் மனதில் பல நாட்களாக தேக்கி வைத்திருந்த வார்த்தைகளை கொட்டினான். காவ்யா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்க ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. அந்த வார்த்தையை கேட்டதும் காவ்யாவின் கையில் இருந்த தண்ணீர் ஜக் நழுவி கீழே விழுந்தது. அவள் முகத்தில் புன்னகை மறைந்து ஒரு கணம் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் நிழலாடின. ஆகாஷ் தன் காதலை சொன்னதும் காவ்யா சில நிமிடங்கள் அமைதியாக நின்றாள். பிறகு அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய சிரிப்பு அரும்பியது. ஆனால் அது மகிழ்ச்சியின் சிரிப்பு அல்ல, கடந்த காலம் அவளுக்கு கொடுத்த வேதனையின் சிரிப்பு. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஆகாஷ் என்று மெதுவாக கேட்டாள். உங்களை பற்றி முழுமையாக தெரியாது காவ்யா. ஆனால் உங்களுடைய இந்த தனிமையும் கண்ணியமும் உழைப்பும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்துக்க என்னால் முடியும் என்றான் ஆகாஷ் நம்பிக்கையுடன். காவ்யா தலையசைத்தாள். மன்னிச்சிடுங்க ஆகாஷ். காதல், கல்யாணம் என்ற வார்த்தைகளின் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை என்றோ உடைந்து போயிடுச்சு. எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. சில காரணங்களால் என் கணவரை பிரிந்து வாழ்கிறேன் என்றால் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி. ஆகாஷ் ஏதோ பேச முயன்றான். ஆனால் காவ்யா தன் கையை உயர்த்தி அதை தடுத்தாள். தயவு செய்து என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை எனக்கு பிடிக்கும், ஒரு நல்ல நண்பரா. ஆனால் இன்னொரு முறை யாரையும் நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கிற தைரியம் என் மனசுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வீட்டிற்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அன்று இரவு ஆகாஷ் வீட்டின் மொட்டை மாடியில் நின்றபடி யோசித்து கொண்டிருந்தான். அவளோ தன் அறைக்குள் அமர்ந்து பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்தாள். 3 வருடங்கள் கடந்திருந்தாலும் ஜீவா அன்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையின் வலி இன்னும் அவள் நெஞ்சில் கத்தியாக குத்தி கொண்டுதான் இருந்தது. மறுபுறம் காவ்யா வீட்டை விட்டு வெளியேறி 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆரம்பத்தில் ஜீவாவிற்குள் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. ஆனால் அவனுடைய அம்மா மங்களம் அதை வளரவிடவில்லை. அவ போனா என்னடா, உனக்கு அதை விட பெரிய இடத்துல வசதியான பொண்ணா நான் பார்த்து வைக்கிறேன் என்று பல இடங்களில் பெண் பார்க்க தொடங்கினார். இறுதியில் மங்களம் ஆசைப்பட்டபடியே ஒரு நல்ல வரன் அமைந்தது. பெண் பெயர் ஸ்வேதா. வசதியான குடும்பம், ஒரே பெண், 50 பவுன் நகை, சொந்த வீடு என மங்களத்தின் பேராசைக்கு ஏற்ற இடமாக இருந்தது. ஜீவா, நாளைக்கு ஸ்வேதா வீட்டுக்கு பெண் பார்க்க போகிறோம். நீ கட்டாயம் வரணும். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே தனியாக இருக்க போற என்று மங்களம் வற்புறுத்தினார். ஜீவாவிற்கு இதில் துளியும் விருப்பமில்லை. ஆனால் அம்மாவின் தினசரி புலம்பலுக்கு பயந்து சரி என்று அரை மனதாக சம்மதித்தான். மறுநாள் பெண் பார்க்கும் படலம் சுமூகமாக நடந்தது. ஸ்வேதா அழகாகவும் படித்த பெண்ணாகவும் இருந்தாள். இரு குடும்பத்தினரும் பேசி முடித்த பின் வழக்கம் போல் ஜீவாவும் ஸ்வேதாவும் தனியாக பேச மொட்டை மாடிக்கு அனுப்பப்பட்டனர். அங்கே சில நிமிடங்கள் மௌனம் நீடித்தது. ஜீவா தான் முதலில் பேசினான். ஸ்வேதா, உங்களுக்கு என்னை பற்றி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு 2வது என்று இழுத்தான். ஸ்வேதா புன்னகைத்துவிட்டு, எல்லாமே தெரியும் ஜீவா. உங்களோட முதல் திருமணம், அப்புறம் அவங்க வீட்டை விட்டு போனது, எல்லாமே என்றாள். பிறகு ஜீவாவின் கண்களை நேராக பார்த்து, உங்களுக்கு இன்னும் உங்கள் முதல் மனைவியை பிடிக்குமா என்று கேட்டாள். ஜீவா ஒரு நொடி திடுக்கிட்டான். பார்வையை திருப்பிக் கொண்டு, அது அது முடிஞ்சு போன கதை. இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் என்றான் பதற்றமாக. ஸ்வேதா ஒரு ஆழமான மூச்சு விட்டு சொன்னால், ஜீவா, நான் காவ்யாவோட கல்லூரி தோழி. நீங்கள் அவளை காதலிச்சப்போ, அவள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தப்போ எல்லாவற்றையும் கூட இருந்து பார்த்தவன் நான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஜீவா அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றான். என்ன என்ன சொல்கிறீங்க? நீங்கள் காவ்யாவோட ஃப்ரெண்டா? ஆமாம் ஜீவா, காவ்யா உங்களை எவ்வளோ உயிராக காதலிச்சான்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவளை புரிஞ்சிக்கவே இல்லை. அவள் உங்களை விட்டு போன பிறகும் கூட ஒரு நாளும் உங்களை பற்றி தப்பாக யார்கிட்டையும் பேசலை. அவளோட இந்த நிலைக்கு தான் காரணம்னு அவள் இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கா என்றாள் ஸ்வேதா. ஜீவாவின் கண்கள் கலங்கத் தொடங்கின. ஆனால் ஸ்வேதா அடுத்து சொன்ன விஷயம் அவனது இதயத்தை அப்படியே சுக்குநூறாக உடைத்து போட்டது. ஜீவா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு முறை பைக் விபத்தில் சிக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? ஜீவா மெதுவாக தலையசைத்தான். அப்போது டாக்டர்ஸ் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சாங்க. அந்த விபத்தால் உங்களுக்கு பிற்காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லைங்கிற விஷயம் காவ்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா டாக்டர் அவகிட்ட தான் அதை சொன்னாங்க.
ஜீவா இடி விழுந்தவன் போல் நின்றான். என்ன என்ன சொல்கிறீங்க ஸ்வேதா? ஆனால் எங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும்? தாம்பத்தியத்தில் பிரச்சனை இருக்காது ஜீவா. ஆனால் உங்களால் ஒரு குழந்தைய உருவாக்க முடியாது. இந்த உண்மை தெரிஞ்சும் காவ்யா உங்களை விட்டு விலகலை. எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்லை, என் ஜீவா கூட வாழ்கிற வாழ்க்கையே போதும்னு நினச்சி தான் உங்கள் அம்மாவோட கொடுமையையும் உங்களோட வறுமையையும் சகிச்சுக்கிட்டு உங்கள் கூட வாழ்ந்தா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணைத்தான் நீங்கள் வெறுங்கையோடு வந்தவன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புனீங்க. ஸ்வேதா பேசி முடித்த போது ஜீவா அப்படியே மாடிப்படியில் சரிந்து அமர்ந்தான். அவனுடைய கைகள் நடுங்கின. 3 வருடங்களாக தான் செய்த தவறு எவ்வளவு பெரிய துரோகம் என்பது அந்த நொடியில் அவனுக்கு புரிந்தது. அவனால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் நான் வர்றேன் ஸ்வேதா என்று தடுமாறி படிக்கட்டுகளில் இறங்கி ஓடினான் ஜீவா. தன் வாழ்க்கையின் ஆகப்பெரும் பொக்கிஷத்தை இழந்துவிட்டதை உணர்ந்த ஒரு பாவியாக அவன் கால்கள் வீட்டை நோக்கி ஓடின வண்ணம் இருந்தன. ஸ்வேதா சொன்ன உண்மைகளை கேட்ட பிறகு ஜீவாவின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது. தன் தவறை நினைத்து அவன் மனம் நரக வேதனையை அனுபவித்தது. உடனடியாக தன் பழைய கல்லூரி நண்பர்கள் மூலமாக காவ்யாவின் முகவரியை தேடத் தொடங்கினான். 1 வாரம் அலைந்து திரிந்த பிறகு வழியெங்கும் கண்ணீரோடு தேடிய அவளது முகவரி கையில் கிடைத்தது. நடுக்கத்துடன் காவ்யா வசிக்கும் வீட்டின் கதவை தட்டினான். கதவு திறக்கப்பட்டது. அங்கே காவ்யா நின்றிருந்தாள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த அதே காவ்யாதான். ஆனால் இப்போது அவளது கண்களில் பழைய பயமோ ஏக்கமோ இல்லை. அதற்கு பதிலாக தடமாறாத தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் சுடர்விட்டு கொண்டிருந்தது. ஜீவாவை கண்டதும் அவளது முகத்தில் எந்த அதிர்ச்சியும் ஏற்படவில்லை. என்ன வேண்டும் என்று மிகவும் அமைதியாக கேட்டாள். அவளது குரலில் கோபமோ வெறுப்போ கூட இல்லை. அந்த அலட்சியம் ஜீவாவின் இதயத்தை மேலும் வலிக்கச் செய்தது. அவளது காலடியில் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தான் ஜீவா. அவளது கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதான். காவ்யா, என்னை மன்னிச்சிடு காவ்யா. நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. ஸ்வேதா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. உன்னை போய் வெறுங்கையோட வந்தவன்னு சொல்லி சொன்னேனே, என்னை மன்னிச்சிடு காவ்யா என்று ஒரு குழந்தையைப் போல விம்மினான். காவ்யா பதற்றமடையாமல் தன் கால்களை மெதுவாக பின்னிழுத்து கொண்டாள். முதல்ல எழுந்திருங்க என்றாள் ஒரு குரலில் கண்டிப்புடன். ஜீவா கண்கள் சிவக்க மெதுவாக எழுந்தான். நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் இல்லையா காவ்யா? நான் பழையபடி வாழலாம், என் கூட வந்துடு என்று கெஞ்சினான். காவ்யா லேசாக புன்னகைத்தாள். நான் இந்த 3 வருஷத்தில் என்னெல்லாம் இழந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா ஜீவா? பசியோடு தூங்கிய இரவுகள், தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அலைஞ்ச நாட்கள். அப்போதெல்லாம் என் காதலோ நீங்களோ என் கூட இல்லை. என் உழைப்பும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் என்னை வாழ வச்சது. உங்களுக்காக என் உலகத்தையே விட்டுட்டு வந்த என்ன உங்கள் அம்மாவோட வார்த்தைக்காக தூக்கி எறிஞ்சிங்க. அன்னைக்கே என் மனசில் இருந்த ஜீவா இறந்துட்டாரு என்றாள் தீர்க்கமாக. காவ்யா, நான் மாறப்போகிறேன். என் அம்மாவை எதிர்த்து உனக்காக வாழப்போகிறேன். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு என்றான் ஜீவா. காதலை இழந்தா கூட திரும்ப பெற்றிடலாம் ஜீவா. ஆனால் ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கையை இழந்துட்டா அதை மறுபடியும் சம்பாதிக்கவே முடியாது. எனக்கு இப்போ உங்கள் மேலே கோபமோ பழியோ இல்லை. ஆனால் உங்கள் கூட வாழ்கிறதுக்கான எந்த நம்பிக்கையும் என் மனசில் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் இப்போ தான் என் சொந்த காலை நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அதை திரும்பவும் கலைச்சிடாதீங்க என்று கைகளை கூப்பி விடை கொடுத்தாள். ஜீவாவிற்கு புரிந்தது, இனி அவளது மனக்கதவுகள் தனக்காக திறக்காது என்று. கனத்த இதயத்தோடு மெதுவாக திரும்பி நடந்தான். அவன் வாசலை கடந்து வெளியே வரும்போது அந்த வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து ஒருவன் இவர்களை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். அவன் ஆகாஷ். ஆகாஷின் பார்வையில் காவ்யாவை எப்படியாவது அரவணைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான உறுதி தெரிந்தது. அதை பார்த்த ஜீவாவின் மனதில் ஒரு சிறிய நிம்மதி ஏற்பட்டது. தன் பாவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு காவ்யாவிற்கு இனி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்ற எண்ணத்தோடு தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். ஜீவா வீட்டிற்குள் நுழைந்த போது அவனது அம்மா மங்களம் கையில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தோடு ஓடி வந்தார். டேய் ஜீவா, ஸ்வேதா சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டா போல. இதோ புரோக்கர் இன்னொரு நல்ல வரன் கொண்டு வந்திருக்காரு. 70 பவுன் நகை தர்றாங்களாண்டா என்றார் ஆசையோடு. ஜீவா அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்தான். அவனுக்குள் இருந்த பழைய ஜீவா முற்றிலும் மாறியிருந்தான். புகைப்படத்தை மேஜை மீது வைத்துவிட்டு தன் அம்மாவின் கண்களை ஆழமாக பார்த்தான். அம்மா, காவ்யா இந்த வீட்டை விட்டு போகும்போது வெறுங்கையோட போகலம்மா. என்னோட குறையையும் ஏற்றுக்கிட்டு எனக்கு ஒரு வாரிசு கூட கொடுக்க முடியாதுங்கிற உண்மை தெரிஞ்சும் என் மேலே வச்ச அன்பை மட்டும் சுமந்துக்கிட்டு வந்தா. அவளை பணத்துக்காகவும் நகைக்காகவும் நீங்களும் நானும் சேர்ந்து துரத்திட்டோம்.
இனி இந்த ஜீவாவுக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒரு நல்வாழ்வும் வேண்டாம். உங்கள் பேராசைக்கு நான் கொடுத்த விலை என் வாழ்க்கைமா என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். அறைக்குள் கட்டிலில் அமர்ந்து முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு கதறி அழுதான் ஜீவா. அவன் இழந்தது அவனது மனைவியை மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே தன்னை தகுதிகள் ஏதுமின்றி முழுமையாக நேசித்த ஒரு தூய்மையான உயிரை. அருகில் இருக்கும்போது எந்த ஒரு உன்னதமான உறவின் அருமையும் நமக்கு தெரிவதில்லை. அதை இழந்து தவிக்கும்போதுதான் அதன் மதிப்பு புரிகிறது. ஜீவாவின் இந்த அழுகையும் குற்ற உணர்ச்சியும் அவனது வாழ்நாள் முழுவதும் ஆறாத வடுவாக மாறப்போகிறது என்பது மட்டும் நிஜம். ஜீவா தன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு சென்ற அந்த மாலை பொழுது மெல்ல மெல்ல மறைந்து இருள் சூழ்ந்தது. காவ்யா இன்னும் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள். அவளது மனம் கடந்த கால புயலில் இருந்து மீண்டு தற்போதைய அமைதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. அப்போது மொட்டை மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த ஆகாஷ் காவ்யாவின் அருகில் வந்து நின்றான். அவள் முகம் சோர்வாக இருப்பதை அவனால் பார்க்க முடிந்தது. காவ்யா என்று மென்மையாக அழைத்தான் ஆகாஷ். காவ்யா தலை நிமிர்ந்து பார்த்து, சொல்லுங்க ஆகாஷ் என்றாள். வந்தவர் உங்கள் கணவர் தானா? அவர் ஏன் உங்கள் காலில் விழுந்து அழுதாருன்னு நான் கேட்க மாட்டேன். அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியுது. இந்த 3 வருஷமாக நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிற வழி சாதாரணமானது இல்லை. நான் இன்னும் அதே முடிவில் தான் இருக்கேன் காவ்யா. உங்கள் கடந்த காலம் எனக்கு முக்கியம் இல்லை. உங்களோட இந்த துணிச்சலும் குணமும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை காயப்படுத்தாமல் பார்த்துக்க என்னால் முடியும். மறுபடியும் யோசிச்சு பாருங்க என்றான் ஆகாஷ் அவளது பதிலை எதிர்பார்க்கும் கண்களோடு. காவ்யா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். ஜீவா வந்து சென்றது அவளது மனதில் இருந்த ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருந்தது. தன் காதலில் எந்த தவறும் இல்லை என்பதும் தவறு ஜீவாவின் மீதே என்பதும் நிரூபணமான பின் அவளுக்குள் இருந்த ஒருவித குற்ற உணர்ச்சி நீங்கி இருந்தது. அவள் ஆகாஷை பார்த்தாள். அவனுடைய பார்வையில் எந்தவித சுயநலமும் இல்லை. மாறாக ஒரு நல்ல தோழனாக அவளை தாங்கி பிடிக்கும் உறுதி மட்டுமே இருந்தது. ஆகாஷ், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என் மனசை மாற்றிக்க எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க என்றாள் காவ்யா. ஆகாஷ் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை பூத்தது. நிச்சயமாவா காவ்யா? நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் டைம் வேணும்னு சொன்னதே எனக்கு போதும். நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு நகர்ந்தான். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. 6 மாதங்கள் ஓடி மறைந்தன. ஆகாஷின் தொடர்ச்சியான அன்பும் அவனது குடும்பத்தினரின் அக்கறையும் காவ்யாவின் மன காயங்களை மெல்ல மெல்ல ஆற்றின. ஒரு நன்னாளில் விஸ்வநாதன் மற்றும் வசந்தா அம்மாவின் முன்னிலையில் ஆகாஷின் கரங்களை பிடிக்க சம்மதித்தாள் காவ்யா. அவர்களது திருமணம் ஆடம்பரமின்றி மிக எளிமையாக ஒரு கோயிலில் நடந்தது. காவ்யாவின் பெற்றோர் வரவில்லை என்றாலும் ஆகாஷின் பெற்றோர் அவளை தங்கள் சொந்த மகளாகவே ஏற்றுக்கொண்டனர். புதுமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த காவ்யாவிற்கு ஆகாஷ் ஒரு கணவனாக மட்டுமல்லாமல் அவளது அனைத்து முடிவுகளுக்கும் துணையாக நிற்கும் ஒரு சிறந்த நண்பனாகவும் இருந்தான். மறுபுறம் ஜீவாவின் வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயிருந்தது. அன்று காவ்யாவின் வீட்டை விட்டு வந்த பிறகு அவன் யாரிடமும் அதிகமாக பேசுவதில்லை. அவனுடைய அம்மா மங்களம் எத்தனையோ பெண்களின் புகைப்படங்களை கொண்டு வந்து நீட்டியும் அவன் எதையும் ஏறிட்டும் பார்க்கக்கூட இல்லை. டேய் ஜீவா, எப்போ பார்த்தாலும் இந்த இருட்டு அறைக்குள்ளேயே கிடந்தா எப்படிடா? அந்த பொண்ணு உன்னை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு. இப்போது அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காளாம். உனக்கு என்ன குறைச்சல்? நீ ஏன் இப்படி வாழாமல் இருக்கிற என்று மங்களம் கோபத்தோடு கத்தினார். அந்த வார்த்தையை கேட்டதும் ஜீவா சட்டென நிமிர்ந்து அமர்ந்தான். அம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யார் சொன்னா என்று பதற்றமாக கேட்டான். ஆமாடா, நம்ம பழைய ஊர் புரோக்கர் சொன்னார். அவள் தங்கியிருந்த வீட்டு ஓனர் மகனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம். இப்போது ரொம்ப நல்லா இருக்காளாம். அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா. நீ ஏன் இன்னும் அவள் நினப்பாகவே இருக்க என்றார் மங்களம் சலிப்புடன். ஜீவாவின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. ஆனால் அந்த அழுகைக்கு பின்னால் ஒரு நிம்மதி இருந்தது. நல்லதும்மா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது ரொம்ப நல்லது. அவளை நரகத்தில் தள்ளின எனக்கு கிடைக்காத நிம்மதி அவளுக்கு கிடைச்சிருக்கு. இனிமே இந்த வீட்டில் நகையை பற்றியோ பணத்தை பற்றியோ என்னோட கல்யாணத்தை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்றான் ஜீவா தீர்க்கமான குரலில். என்ன முடிவுடா என்று மங்களம் பயத்தோடு கேட்டார். காவ்யா என்கிட்ட இருந்து பிரிஞ்சப்போ அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அலைஞ்சா. அவள் பட்ட கஷ்டத்தை இப்போ இந்த சமூகத்தில் எத்தனையோ ஆதரவற்ற பெண்கள் பட்டுட்டே தான் இருக்காங்க. என்னோட சம்பாத்தியத்தில் வர்ற பணத்தில் இனி பாதியை அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்கிற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறேன். என்னால் காவியாவுக்கு செஞ்ச துரோகத்தை மாற்ற முடியாது. ஆனால் அவளோட பெயரால் 4 பேருக்கு நல்லது செஞ்சால் என் மனசில் இருக்கிற இந்த நரக வேதனை கொஞ்சமாவது குறையும் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பினான் ஜீவா.
அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் விதமாக காவ்யா ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு நிலா என்று பெயரிட்டார்கள். நிலாவின் வருகைக்கு பின் காவ்யாவின் வாழ்வில் இருந்த பழைய கசப்பான நினைவுகள் அனைத்தும் அவளை விட்டு முற்றிலுமாக மறைந்து போயின. மறுபுறம் ஜீவாவின் வாழ்க்கை முற்றிலும் ஒரு துறவியைப் போல மாறியிருந்தது. அவன் சொன்னபடியே தன் சம்பளத்தின் பெரும் பகுதியை ஆதரவற்ற பெண்களுக்கும் ஏழை குழந்தைகளின் கல்விக்கும் செலவழித்து வந்தான். அவனது அம்மா மங்களம் தன் பேராசையால் மகனின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியிலேயே படுக்கையில் விழுந்தார். உடல்நலம் குன்றிய தன் அம்மாவை ஜீவா கண்ணும் கருத்துமாக கவனித்து பார்த்து கொண்டான். அவனுக்கு இப்போது காவ்யாவின் மீதிருந்த காதல் ஒரு தூய்மையான மரியாதையாகவும் பச்சாதாபமாகவும் மாறியிருந்தது. நிலாவிற்கு இப்போது 1 வயது ஆகியிருந்தது. ஒரு நாள் மாலை குழந்தைக்கு திடீரென கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. உடல் சூடு அதிகமாகி குழந்தை அழத் தொடங்கியது. ஆகாஷ், பாப்பாவுக்கு உடம்பு ரொம்ப கொதிக்குதுங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் என்று பதறினாள் காவ்யா. ஆகாஷ் உடனே காரை எடுத்தான். விஸ்வநாதனும் வசந்தாவும் வீட்டில் துணைக்கு இருந்து கொள்ள ஆகாஷும் காவ்யாவும் குழந்தையை அள்ளிக்கொண்டு நகரின் புகழ்பெற்ற குழந்தைகள் மருத்துவமனைக்கு விரைந்தனர். அதே நேரத்தில் அந்த மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு வெளியே ஜீவா நின்று கொண்டிருந்தான். அவன் உதவி செய்து வரும் ஆதரவற்றோர் இல்லத்தை சேர்ந்த ஒரு சிறிய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவசரமாக அங்கே அழைத்து வந்து அனுமதித்திருந்தான். மருந்து சீட்டிகளை வாங்கி கொண்டு அவன் திரும்பிய போதுதான் மருத்துவமனையின் நுழைவாயிலில் அந்த சம்பவம் நடந்தது. ஆகாஷ் காரை நிறுத்திவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே ஓடி வந்தான். பின்னாடியே பதற்றத்துடன் ஓடி வந்த காவ்யா எதிர்பாராத விதமாக அங்கே நின்றிருந்த ஜீவாவின் மேல் மோதப் போனாள். சட்டென விலகிய ஜீவா சாரி என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்தான். இருவரின் பார்வைகளும் சந்தித்து கொண்டன. சில நொடிகள் அந்த இடமே ஸ்தம்பித்தது. 3 வருடங்களுக்கு பிறகு காவ்யாவை இவ்வளவு அருகில் பார்க்கிறான் ஜீவா. அவளது கழுத்தில் தாலி மின்னுவதையும் அவளது முகத்தில் ஒரு தாய்க்கே உரிய பதற்றத்தையும் கண்டான். அவளுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த ஆகாஷின் கைகளில் ஒரு அழகான குழந்தை இருப்பதையும் கவனித்தான். ஜீவாவின் இதயம் ஒரு கணம் வலிக்கத் தொடங்கியது. இந்த இடத்தில் இருக்க வேண்டியவன் நான். என் அறியாமையால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனே என்ற எண்ணம் அவனுள் தலை தூக்கியது. ஆனால் அடுத்த கணமே தன் சுயநலத்தை தூக்கி எறிந்துவிட்டு, காவ்யா, என்னாச்சு, பாப்பாவுக்கு என்ன என்று பதற்றமாக கேட்டான். காவ்யா ஒரு கணம் ஜீவாவை பார்த்து திகைத்தாலும் தாயின் பதற்றம் அவளை ஆட்கொண்டது. பாப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சல் ஜீவா என்று அவளையும் அறியாமல் பழைய பழக்கத்தில் சொல்லிவிட்டாள். நீங்க உள்ள போங்க காவ்யா, நான் டாக்டரை பார்க்க ஏற்பாடு பண்றேன் என்று ஜீவா உடனே ஓடி சென்று தனக்கு தெரிந்த அங்கிருந்து சீனியர் டாக்டரிடம் விபரத்தை சொன்னான். ஜீவா அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி அறக்கட்டளை உதவிகளுக்காக வருவதால் அங்கிருந்த ஊழியர்கள் அவனுக்கு உடனே உதவினார்கள். ஜீவாவின் உதவியால் நிலாவிற்கு உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி கிடைத்தது. ஊசி போடப்பட்டது. சிறிது நேரத்தில் காய்ச்சல் குறைய தொடங்கியது. பாப்பா தூங்கிய பிறகு காவ்யாவும் ஆகாஷும் வார்டுக்கு வெளியே வந்து அமர்ந்தனர். ஜீவா அங்கே ஒரு தூணோரமாக கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஆகாஷ் மெதுவாக ஜீவாவின் அருகில் சென்றான். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜீவா, நீங்க சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணினீங்க என்றான் கண்ணியத்தோடு. ஜீவா லேசாக புன்னகைத்தான். இல்லைங்க, நான் ஒன்றும் பெருசா பண்ணல. காவ்யா, பாப்பா இப்போ நல்லா இருக்காங்களா என்று காவ்யாவை பார்த்து கேட்டான். இப்போ பரவாயில்லை என்றாள் காவ்யா. அவளது குரலில் இப்போது எந்த பயமும் இல்லை. ஜீவாவின் மீதான பழைய கோபமும் இல்லை. ஜீவா ஆகாஷை பார்த்து, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். அன்னைக்கு நான் காவ்யா வீட்டுக்கு வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன். ஆனால் அன்னைக்கு உங்கள் கண்ணில் பார்த்த அந்த உறுதி, அது எனக்கு புரிஞ்சுது. காவ்யாவை என்னை விட நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு நம்புனேன். இன்னைக்கு என் கண் முன்னாடியே அவங்க ஒரு குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை குறைஞ்ச மாதிரி இருக்கு என்றான் கண்களில் கண்ணீருடன். பிறகு காவ்யாவின் பக்கம் திரும்பிய ஜீவா தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய தங்கச் சங்கிலியை எடுத்தான். அது அவன் தன் அறக்கட்டளை பணத்தில் இருந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்தது. காவ்யா, உனக்கு துரோகம் பண்ணின இந்த ஜீவா உங்க பாப்பாவுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமா இதை நினைச்சுக்கோ. தயவு செஞ்சு மறுக்காத என்று ஆகாஷின் கைகளில் அதை ஒப்படைத்தான். ஆகாஷ் காவ்யாவை பார்த்தான். காவ்யா மெதுவாக தலையசைத்து சம்மதித்தாள். நான் வர்றேன் சார். காவ்யா, நல்லா இருங்க என்று சொல்லிவிட்டு ஒரு நிம்மதியான புன்னகையோடு அந்த மருத்துவமனை படிகளில் இறங்கி நடந்தான் ஜீவா.
காவ்யா அவன் செல்லும் வழியையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் இப்போது ஜீவாவின் மீது எஞ்சி இருந்தது வெறுப்பல்ல, அவன் திருந்தியதைக் கண்ட ஒரு மனிதநேய பண்பு மட்டுமே. அவள் மெதுவாக ஆகாஷின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். விதி சிலரை பிரிக்கிறது. ஆனால் அவர்கள் பிரிந்தாலும் அவரவர் பாதையில் நேர்மையாக வாழும்போது காலம் அவர்களுக்குள் ஒரு அமைதியான முற்றுப்புள்ளியை வைக்கிறது. மருத்துவமனை சம்பவத்திற்கு பிறகு 2 வருடங்கள் உருண்டோடின. நிலா பாப்பாவுக்கு இப்போது 3 வயது. மழலை மொழியில் அவள் அம்மா அப்பா என்று கூப்பிடும் போதெல்லாம் காவ்யாவின் வீடே திருவிழா கோலம் பூண்டது. ஆகாஷ் ஒரு பொறுப்பான தந்தையாக பாப்பாவின் ஒவ்வொரு தேவையையும் பார்த்து பார்த்து செய்தான். காவ்யா தன் அலுவலக பணியிலும் குடும்பத்திலும் ஒரு சேர தன் திறமையை காட்டி ஒரு முழுமையான நல்வாழ்வை வாழ்ந்து வந்தாள். மறுபுறம் ஜீவாவின் இல்லத்தில் மௌனம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அவனது அம்மா மங்களத்தின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த அவரை ஜீவா நன்றாக கவனித்து கொண்டான். தன் மகனின் இந்த தனிமைக்கும் அவனது வாழ்க்கை இப்படி முடங்கி போனதற்கும் தன் பேராசைதான் காரணம் என்பதை உணர்ந்த மங்களத்தின் கண்கள் எப்போதும் குற்ற உணர்ச்சியால் கலங்கியே இருந்தன. ஒரு நாள் நள்ளிரவு மங்களத்திற்கு மூச்சு திணறல் அதிகமானது. ஜீவா பதற்றத்துடன் அம்மாவின் அருகில் அமர்ந்து அவரது கைகளை பற்றி கொண்டான். ஜீவா, என்னை மன்னிச்சிடுடா என்று மங்களத்தின் குரல் நடுக்கத்துடன் வெளிவந்தது. அம்மா, இப்போ எதுக்கு பழசையெல்லாம் பேசிட்டு? மூச்சை நல்லா இழுத்து விடுங்கம்மா, இதோ டாக்டர் வர்றாங்க என்றான் ஜீவா கலங்கிய கண்களோடு. இல்லடா, என் காலம் முடிய போகுது. எனக்கு தெரியுது, நான் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு ஒரு உன்னதமான பொண்ணை இந்த வீட்டை விட்டு துரத்துனேன். அன்னைக்கு நான் செஞ்ச பாவம்தான் இன்னைக்கு உன்னை இப்படி அனாதையாக நிற்க வச்சிருக்கு. நான் சாகிறதுக்குள்ளே காவியா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கணும்டா. அவளை ஒரு தரம் பார்க்கணும். இதுதான் இந்த பாவியோட கடைசி ஆசை என்று கண்ணீர் வடித்தார் மங்களம். ஜீவா செய்வதறியாது திகைத்தான். காவ்யா இப்போது தன் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ்கிறாள். அவளது வாழ்க்கைக்குள் மீண்டும் தன் அம்மாவின் ஆசைக்காக செல்வது சரியா என்று அவனது மனசாட்சி தடுத்தது. ஆனால் மரணப்படுக்கையில் இருக்கும் அம்மாவின் கடைசி ஆசையை அவனால் தட்ட முடியவில்லை. மறுநாள் காலை ஜீவா நடுக்கத்துடன் ஆகாஷின் மொபைல் எண்ணிற்கு அழைத்தான். மருத்துவமனையில் பாப்பாவை அனுமதித்திருந்த போது அவசர தேவைக்காக ஆகாஷ் தன் எண்ணை ஜீவாவிற்கு தந்திருந்தான். மறுமுனையில் ஆகாஷ் போனை எடுத்தான். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் ஜீவா, என்ன விஷயம்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று கண்ணியத்தோடு கேட்டான். ஜீவா குரல் தழுதலுக்க தன் அம்மாவின் உடல்நிலை குறித்தும் அவரது கடைசி ஆசையை பற்றியும் விவரித்தான். சார், காவ்யாவை வர சொல்லி நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் என் அம்மா இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. காவ்யா வரலைனாலும் எனக்கு புரியும். ஆனால் அம்மாவோட நிலைமைக்காக என்று இழுத்தான். ஆகாஷ் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு, நான் காவ்யா கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன் ஜீவா என்று ஃபோனை வைத்தான். ஆகாஷ் நேராக சமையலறையில் இருந்த காவ்யாவின் அருகில் சென்றான். விபரத்தை மெதுவாக அவளிடம் கூறினான். காவ்யா மங்களம் அம்மா ரொம்ப கடைசி நிலைமையில இருக்காங்களாம். உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். ஜீவா ஃபோன் பண்ணியிருந்தான். உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு, நாம் போயிட்டு வரலாம். உன்னை நான் கட்டாயப்படுத்தலை என்றான் ஆகாஷ் அவளது கைகளை பற்றி. காவ்யா ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றாள். தன் வாழ்க்கையை நரகமாக்கிய தன் தாயை பழித்து பேசிய மங்களத்தின் முகம் அவள் நினைவுக்கு வந்தது. கோபமும் வலியும் நெஞ்சில் முட்டினாலும் மரணப்படுக்கையில் இருக்கும் ஒரு முதியவரின் இறுதி ஆசை அவளது ஈகை குணத்தை தூண்டியது. அதோடு ஆகாஷ் தனக்கு தரும் இந்த சுதந்திரமும் புரிதலும் அவளுக்கு பெரிய தைரியத்தை தந்தது. நாம போயிட்டு வரலாங்க என்றாள் காவ்யா அமைதியாக. ஆகாஷும் காவ்யாவும் ஜீவாவின் வீட்டிற்குள் நுழைந்தனர். அந்த வீடு 3 வருடங்களுக்கு முன்பு காவ்யா வாழ்ந்த அதே வீடுதான். ஆனால் அன்று இருந்த ஆடம்பரமோ அகந்தையோ இன்று அங்கே இல்லை. வறுமையும் அமைதியும் மட்டுமே குடிகொண்டிருந்தன. கட்டிலில் சுருங்கி போய் படுத்திருந்த மங்களத்தின் அருகில் காவ்யா சென்று நின்றாள். காவ்யாவை கண்டதும் மங்களத்தின் கண்களில் பிரகாசம் தெரிந்தது. நடுங்கும் தன் கைகளை நீட்டி காவ்யாவின் கைகளை பற்ற முயன்றார். காவ்யா மெதுவாக அவரது கைகளை தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டாள். காவ்யா, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். வெறுங்கையோட வந்தவன்னு சொன்னேன். ஆனால் என் மகனோட குறையையும் ஏற்றுக்கிட்டு வந்த உன்னோட பெருந்தன்மை அன்னைக்கு எனக்கு புரியலம்மா.
என் பேராசையால் என் மகனோட வாழ்க்கையையும் நானே அழிச்சிட்டேன். நீ நல்லா இருக்கணும்மா என்று மங்களத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. காவியாவின் கண்களும் கலங்கின. பழசையெல்லாம் மறந்துடுங்கம்மா. நான் இப்போ என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களை நான் எப்போவோ மன்னிச்சிட்டேன். நீங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க என்றாள் காவ்யா. மங்களம் மெதுவாக திரும்பி வாசலில் நின்றிருந்த ஆகாஷை பார்த்தார். கைகளை கூப்பி, என் மகளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க தம்பி என்று சைகை செய்தார். ஆகாஷ் மரியாதையுடன் தலையசைத்தான். அடுத்த சில நிமிடங்களில் மங்களத்தின் மூச்சு மெல்ல மெல்ல அடங்கியது. அவளது முகத்தில் ஒரு பெரிய பாரம் குறைந்து நிம்மதி தெரிந்தது. அம்மா இறந்து விட்டதை உணர்ந்த ஜீவா கட்டிலின் ஒரு ஓரமாக அமர்ந்து அழத் தொடங்கினான். காவ்யா ஜீவாவின் அருகில் சென்று அவனது தோளில் தட்டி ஆறுதல் கூறினாள். மனசை தளர விடாதீங்க ஜீவா, அம்மா நிம்மதியாக தான் போயிருக்காங்க என்றாள். விதி மனிதர்களை தன் போக்கில் ஆட்டி படைத்தாலும் மன்னிப்பு என்ற ஒரு உன்னதமான குணம் எப்பேற்பட்ட கசப்பான கதையையும் ஒரு நெகிழ்ச்சியான புள்ளியில் கொண்டு வந்து சேர்க்கிறது. மங்களத்தின் மறைவுக்கு பின் அந்த சிறிய வீடு முற்றிலும் தனிமையில் மூழ்கியது. அம்மாவுக்கான காரியங்கள் அனைத்தையும் ஜீவா முறையோடு செய்து முடித்தான். காவ்யாவும் ஆகாஷும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்துவிட்டு அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டு தங்கள் வாழ்க்கைக்கு திரும்பினர். இப்போது ஜீவாவிற்கு இந்த உலகத்தில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஆனால் அந்த தனிமை அவனை முடக்கவில்லை, மாறாக இன்னும் பக்குவப்படுத்தியது. இனி எனக்கென்று வாழ இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை. காவ்யாவின் பெயரால் நான் தொடங்கி இருக்கும் இந்த அறக்கட்டளை தான் இனி என் உலகம் என்று முடிவெடுத்தான் ஜீவா. தன் வீட்டின் ஒரு பகுதியை கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான தையல் பயிற்சி மையமாக மாற்றினான். அவர்களுக்கு சுய தொழில் கற்றுக் கொடுத்து சொந்த காலில் வைப்பதே அவனது லட்சியமாக மாறியது. நாட்கள் உருண்டோடின. 2 வருடங்கள் வேகமாக மறைந்தன. காவ்யா ஆகாஷின் மகள் நிலா பாப்பாவுக்கு இப்போது 5 வயது ஆகிவிட்டதால் அவளை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்திருந்தார்கள். காவ்யா தன் கடின உழைப்பால் அலுவலகத்தில் அடுத்த கட்ட உயர்வை அடைந்திருந்தாள். அவளது வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இல்லை. ஒரு நாள் மாலை காவ்யா அலுவலக கோப்புகளை பார்த்து கொண்டிருக்கும் போது அவளது தோழி ஸ்வேதாவிடமிருந்து ஜீவாவிற்கு உண்மை உடைத்த அதே தோழி ஃபோன் வந்தது. ஹலோ காவ்யா, எப்படி இருக்க? பாப்பா நல்லா இருக்காளா என்று நலம் விசாரித்தாள் ஸ்வேதா. நான் நல்லா இருக்கேன் ஸ்வேதா, பாப்பாவும் நல்லா இருக்கா. என்ன விசேஷம் என்றாள் காவ்யா. காவ்யா, நான் போன வாரம் நம்ம பழைய ஊர் பக்கமாக போயிருந்தேன். ஜீவாவை பார்த்தேன். அவங்க அம்மா மங்களம் இறந்த அப்புறம் அவனோட மொத்த சேமிப்பையும் வச்சு ஒரு அறக்கட்டளை நடத்தி வர்றான். காவ்யா அறக்கட்டளை அப்படின்னு தான் அதுக்கு பேரும் வச்சிருக்கான். அங்கே எத்தனையோ ஆதரவற்ற பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் தையல் மிஷின்களும் வாங்கி தர்றான். ஆனால் இப்போ பண நெருக்கடி காரணமாக அந்த மையத்தை நடத்த அவன் ரொம்ப கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணினேன் என்றாள் ஸ்வேதா. ஃபோனை வைத்த பின் காவ்யா ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினாள். ஜீவா தன் பெயரில் அறக்கட்டளை நடத்துவதும் அவன் திருந்தி வாழ முயல்வதும் அவளுக்கு நெகிழ்ச்சியை தந்தது. ஒரு பெண்ணாக ஆதரவற்ற பெண்களின் கஷ்டம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். இரவு உணவு முடித்த பின் காவ்யா ஆகாஷுடன் விவரத்தை கூறினாள். ஆகாஷ், ஜீவா என் பெயரில் ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு வர்றாராம். அங்கே நிறைய பெண்களுக்கு உதவி செய்கிறாராம். இப்போ அதுக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுதான். நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாமா? உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருந்தால் வேண்டாம் என்று தயக்கத்தோடு இழுத்தாள். ஆகாஷ் காவ்யாவின் கைகளை பற்றி கொண்டு சிரித்தான். காவ்யா, உன்னோட இந்த உன்னதமான குணம்தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே. ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செய்யும்போது எனக்கு ஏன் தர்ம சங்கடம் வரப்போகுது? கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நாம் நேரடியாக பணம் கொடுத்தா அதை ஜீவா ஏற்றுக்க மாட்டான். அவனோட சுயமரியாதை தடுக்கும். அதனால் நம்ம கம்பெனி மூலமாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு தேவையான தையல் மிஷின்களையும் நிதி உதவிகளையும் ஒரு தொண்டு நிறுவனமாக நாம் அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் என்றான் ஆகாஷ். காவ்யா நன்றியோடு ஆகாஷை பார்த்தாள். அவளுக்கு இப்படி ஒரு கணவன் கிடைத்ததற்கு அவள் கடவுளுக்கு மீண்டும் நன்றி கூறினாள். அடுத்த வாரம் ஜீவாவின் அறக்கட்டளை மையத்திற்கு ஒரு பெரிய வண்டி வந்து நின்றது. அதில் இருந்து புதிய தையல் மிஷின்களும் பெண்களுக்கு தேவையான தையல் உபகரணங்களும் இறக்கப்பட்டன. ஜீவா ஆச்சரியத்துடன் வெளியே வந்தான். தம்பி, இதெல்லாம் யார் அனுப்புனது? நான் ஆர்டர் பண்ணலையே என்று வண்டி ஓட்டுநரிடம் கேட்டான்.
அவர் ஒரு கவரை ஜீவாவிடம் கொடுத்தார். அதில் ஒரு காசோலையும் ஒரு சிறிய கடிதமும் இருந்தது. கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது: மிஸ்டர் ஜீவா, உங்களின் இந்த நல்ல முயற்சிக்கு எங்களது நிறுவனத்தின் சார்பில் ஒரு சிறிய உதவி. நீங்கள் செய்யும் இந்த சேவை பல பெண்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யட்டும். வாழ்த்துக்களுடன், ஆகாஷ், காவ்யா. கடிதத்தை படித்த ஜீவாவின் கண்கள் பனித்தன. அவன் அப்படியே வாசலில் அமர்ந்து விட்டான். தனக்கு துரோகம் செய்தவனுக்கு காவ்யாவும் அவளது கணவனும் காட்டிய இந்த பெருந்தன்மை அவனது நெஞ்சை நெகிழச் செய்தது. அவன் மெதுவாக நிமிர்ந்து வானத்தை பார்த்தான். அவனது மனதில் இருந்த எல்லா பாரங்களும் கவலைகளும் நீங்கி ஒரு புதிய மனிதனாக இன்னும் தீவிரமாக பிறருக்கு உதவ வேண்டும் என்ற லட்சியத்தோடு தையல் மையத்திற்குள் நுழைந்தான். காலம் சில காயங்களை வடுக்களாக மாற்றினாலும் மனிதர்களின் தூய்மையான அன்பும் மன்னிக்கும் குணமும் அந்த வடுக்களையும் ஒரு அழகான ஓவியமாக மாற்றி விடுகிறது. ஆகாஷ் மற்றும் காவ்யாவின் நிறுவன உதவியால் ஜீவாவின் அறக்கட்டளை மிக குறுகிய காலத்திலேயே பெரிய அளவில் வளர்ந்தது. நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற பெண்கள் அங்கே தையல் கலை, கணினி பயிற்சி மற்றும் கைவினைப் பொருட்களை செய்ய கற்றுக்கொண்டு தங்கள் சொந்த காலில் நிற்கத் தொடங்கினர். ஜீவா தன் வாழ்நாளின் எஞ்சிய நாட்களை அந்த பெண்களின் முன்னேற்றத்திற்காகவே அர்ப்பணித்தான். அவனது முகம் எப்போதும் ஒரு தீர்க்கமான அமைதியோடும் புன்னகையோடும் இருந்தது. 5 வருடங்கள் மின்னலாக கடந்து சென்றன. காவ்யா, ஆகாஷின் மகள் நிலா பாப்பாவிற்கு இப்போது 10 வயது. நன்றாக படித்து துருதுருவென்று வளர்ந்திருந்தாள். காவ்யா தன் துறையில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி அந்த வருடத்திற்கான சிறந்த பெண் ஆளுமை விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தாள். நகரத்தின் ஒரு பிரம்மாண்டமான அரங்கில் அந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அரங்கமே மக்கள் கூட்டத்தால் நிறைந்திருந்தது. காவ்யா, ஆகாஷ் மற்றும் நிலா பாப்பாவுடன் முன் வரிசையில் அமர்ந்திருந்தாள். மேடையில் தொகுப்பாளர் பேசத் தொடங்கினார். அடுத்ததாக இந்த ஆண்டின் சிறந்த பெண் ஆளுமை விருதினை பெறுகிறார் திருமதி காவ்யா ஆகாஷ். இவருக்கு இந்த விருதினை வழங்குவதற்காக கடந்த 5 வருடங்களாக பின்தங்கிய பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வரும் காவ்யா அறக்கட்டளையின் நிறுவனர், சமூக ஆர்வலர் திரு ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அந்த பெயரை கேட்டதும் காவ்யாவும் ஆகாஷும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். ஜீவா மேடைக்கு வந்தான். கதர் சட்டை, பக்குவப்பட்ட முகம், கண்களில் அதே கண்ணியம். அவன் மேடையில் வந்து நின்றதும் காவ்யா கைத்தட்டல்களுக்கு இடையே கம்பீரமாக படிக்கட்டுகளில் ஏறி மேடைக்கு சென்றாள். 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு நள்ளிரவு வேளையில் கண்ணீரோடும் உடைந்த இதயத்தோடும் கையில் ஒரு சிறிய பையை தூக்கி கொண்டு அனாதையாக வீட்டை விட்டு வெளியேறிய அதே காவ்யாதான் இன்று அதே மனிதனின் கைகளால் ஒட்டுமொத்த அரங்கத்தின் கைதட்டல்களுக்கு நடுவே சாதித்த பெண்ணாக விருது வாங்க மேடையில் நின்றாள். காலத்தின் விசித்திரமான சுழற்சியைக் கண்டு இருவரின் கண்களும் ஒரு கணம் பணித்தன. ஜீவா அந்த விருதை காவ்யாவின் கைகளில் வழங்கினான். அவளது கண்களை பார்த்து, வாழ்த்துக்கள் காவ்யா, நீ இந்த உயரத்துக்கு வர தகுதியானவள் என்று மெதுவாகச் சொன்னான். அவனது குரலில் பழைய குற்ற உணர்ச்சி மறைந்து அவளை பெருமையோடு பார்க்கும் ஒரு தூய்மையான குணம் மட்டுமே இருந்தது. தேங்க்ஸ் ஜீவா என்றாள் காவ்யா மனநிறைவோடு. விருதை வாங்கிய பின் காவ்யா மைக்கு முன்னால் வந்து பேசினாள். இந்த விருதுக்கு காரணமான என் நிறுவனத்திற்கும் என்னை எப்போதும் தாங்கி பிடிக்கும் என் கணவர் ஆகாஷிற்கும் என் நன்றிகள். அதோடு இந்த மேடையில் எனக்கு விருது வழங்கிய திரு ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. என் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி எனக்கு வடுக்களை தந்திருக்கலாம். ஆனால் அந்த வடுக்கள் தான் என்னை உழைக்க தூண்டின. வடுக்களை கண்டு நாம் முடங்கிவிடக்கூடாது. அதை நம் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும் என்பதை என் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை உணர்ந்து திருந்தி பிறருக்கு வாழ வழிகாட்டும் திரு ஜீவா போன்ற மனிதர்கள் இந்த சமூகத்தின் உண்மையான பொக்கிஷங்கள் என்று பேசி முடித்தாள். அரங்கமே அதிரும். வண்ண கைதட்டல்கள் எழுந்தன. மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த ஆகாஷ் பெருமையோடு தன் மனைவியை பார்த்தான். நிலா பாப்பா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். மேடையில் நின்றிருந்த ஜீவாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவனது கடந்த கால பாவங்கள் அனைத்தும் அந்த கைத்தட்டல்களிலும் காவ்யாவின் பெருந்தன்மை வார்த்தைகளிலும் கரைந்து காணாமல் போயின. விழா முடிந்து அனைவரும் அரங்கத்தை விட்டு வெளியே வந்தனர். காரில் ஏறுவதற்கு முன்பு காவ்யா ஒரு கணம் திரும்பி பார்த்தாள். தூரத்தில் ஜீவா தன் அறக்கட்டளை பெண்களுடன் பேசிக்கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் செல்லும் பாதையில் இப்போதெல்லாம் இருள் இல்லை, ஒளியே நிறைந்திருந்தது. ஆகாஷ் காவ்யாவின் தோளில் கை வைத்தான். கிளம்பலாமா காவ்யா என்றான் அன்போடு. கிளம்பலாங்க என்று புன்னகைத்தபடி காரில் ஏறி ஆகாஷின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். கார் கௌரவத்தோடும் மகிழ்ச்சியோடும் தன் இல்லத்தை நோக்கி புறப்பட்டது. உண்மையான உறவின் அருமை அருகில் இருக்கும்போது சிலருக்கு தெரிவதில்லை என்பது நிஜம்தான். ஆனால் அதை இழந்த பிறகு பழிவாங்க நினைக்காமல் சுயமரியாதையோடு உழைத்து வெல்வதும் தவறை உணர்ந்தவர்களை மன்னித்து வாழ விடுவதுமே ஒரு உன்னதமான வாழ்க்கையின் இலக்கணம். தேங்க்யூ.